வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி சமையலில் நாம் முட்டை சாதம் எப்படி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. இது பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க மீதியே வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட்டாக டிஃபன் பாக்ஸை க்ளீன் பண்ணி கொண்டு வருவாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது மாதிரியான டிஷ்ஷஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். முட்டை சாதம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். 1 கப் பாசுமதி ரைஸ், நார்மல் ரைஸ் கூட பண்ணிக்கலாம். 4 எக்கு, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். 1 தக்காளி, அதுவும் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியாக நறுக்குன மல்லி இலை, 2 பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கடுகு. எக் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாணலியை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, அது பிரியாணி டேஸ்ட் வரும், அதுக்காக தான் அது போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தென் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லைஸாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 1 டொமேட்டோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 ஆனியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டொமேட்டோ போதும், ஸ்மால் சைஸ் டொமேட்டோ போதும். வெங்காயம் தக்காளிக்கு வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட்டு அதுவும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கொஞ்சம் மசிகிற வரைக்கும் வேக விட்டுடலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடி. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் மிளகாய் பொடி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஆனியன் எல்லாத்தையும், இந்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, இந்த சைடில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு, ஒரு 4 எக்கு வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த எக்கை அதில் ஊற்றிடலாம். உடனே கலந்து விட வேண்டாம், பொடி பொடி ஆகிடும். ஸோ ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ மெதுவாக புரட்டி விடலாம். புரட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். சால்ட்டு போட்டு வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட பண்ணலாம், பாசுமதி ரைஸ்லேயும் பண்ணலாம். நீங்கள் எது லைக் பண்ணுறீங்களோ அது பண்ணலாம். 1 கப் ரைஸ் வந்துட்டு நான் குக் பண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி. ரொம்ப ஈஸி, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்.
குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு. டிஃபன் பாக்ஸ்க்கு கூட லஞ்சுக்கு பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.